கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நீ கற்று நிச்சயித்து கொண்ட வேலையில் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3:14. நீ கற்று நிச்சயித்து கொண்ட வேலையில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம், நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்கள் நிலைத்திரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்கள் நிலைத்திரு. முதலாவது கற்க வேண்டும், படிக்க வேண்டும். பொதுவாக இன்றைக்கு அநேகர் நிறைய படிப்பாங்க, ஆனால் ஒன்றும் புரியாது. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குறி ஜீவத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆவிக்குறி ஜீவத்திலும் அப்படி தான் இருக்கிறாங்க. நிறைய முறை வேதாமத்தை பைபிளை படிச்சிருப்பாங்க, ஆனால் ஒன்றும் புரியாது. அது மாதிரி நிறைய பட்டங்களெல்லாம் வாங்கியிருப்பாங்க, அது அவங்க தெளிவில்லாத வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. முதலாவது அதை கற்க வேண்டும். இன்றைக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இன்றைக்கு அநேகர் நினைக்கிற காரியம் என்னென்னா, இவங்க போய் பள்ளிக்கூடத்தில், ஸ்கூலில், காலேஜில் படிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வாத்தியாராக, ஆசிரியராக மாறணுன்னு அவங்களுக்குள்ள ஆசை இருக்கும், அப்படி செய்வாங்க. இதெல்லாம் ஒரு வேளை பழைய காலத்தில் தென்னை பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கலாம். அவங்க எங்கேயும் போய் டீச்சர் ட்ரைனிங்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த காலத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஆசிரியர் பணி செய்யணுன்னா அதுக்கு பிஎடோ டிப்ளமோட்டு எல்லாம் படிச்சிருக்கணும். படிக்காமல் போய் ஒரு ஆசிரியராக பணி செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவத்தில் கூட நிறைய பேர் படிக்காமல், வேதத்தை சரியாக படிக்காமல், பைபிள் ஸ்கூல் போய் படிக்காமல், இன்றைக்கு அவங்க பைபிள் ஸ்கூல் மாணவர்களுக்கு பாடம் நடத்தணும்னு விரும்புகிறாங்க. அது முடியாத ஒரு காரியம். நான் படிக்கலைன்னா யாருக்கும் படிப்பு சொல்லித்தர முடியாது. கர்த்தருக்கு நான் கற்றுக்கொள்ளாவிட்டால் யாரையும் கற்றுக்கொள்ள வைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் படிக்காவிட்டால் யாரையும் படிக்க சொல்ல முடியாது, படிப்பு சொல்லியும் தர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நீ கற்று, முதல் காரியம் படிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கற்றுன்னு சொல்கிறதே வேதமானாலும் சரி, உலக பிரகாரமானாலும் சரி, நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கூட உலக பிரகாரமான படிப்பு அலட்சியம் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஆவிக்குரிய படிப்பும் வேணான்னுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் வேணுமா, இதெல்லாம் படித்தா தான் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா, அப்படியெல்லாம் சொல்லி படித்தவர்களை கிண்டல் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, வேறு மாதிரியான வியாக்கானமெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரியில்லாத காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்ட. 2வது காரியம், அதை குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு வேண்டும். நாம் என்ன படித்திருக்கிறோம் அல்லது என்ன படிக்கிறோம், அதில் இருக்கிற ரகசியம் என்ன, பொருள் என்ன, கருத்து என்னன்னு சொல்லி அதை குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு வேண்டும், உறுதி நமக்கு வேண்டும், தெளிவு நமக்கு வேண்டும். அந்த தெளிவும் உறுதியும் நிச்சயமும் இல்லாது இருந்தால் நாம் தொடர்ந்து முன்னேறி போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. கர்த்தருக்கு 3வது காரியமாக சொல்லுகிறார், நிலைத்திரு. முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது அதை குறித்து ஒரு நிச்சயம் நமக்கு வேண்டும். 3வது காரியம் அதில் நிலைத்து இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் படிக்கிறதில்ல. முதல்ல பைபிள் ஸ்கூலும் படிக்க மாட்டாங்க, உலக பிரகாரமான படிப்பும் படிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்வார்கள். காட்டிக்கொள்ளாமல் தவிர உண்மையாக அது இங்கே ஒன்றும் விஷயம் இருக்கா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஊழியக்காரர் கூட, படித்த ஒரு ஊழியக்காருக்கும், பைபிள் ஸ்கூல் போய் படித்த ஒரு ஊழியக்காருக்கும், அல்லது உலக பிரகாரமான படிப்பு இருந்து பைபிள் ஸ்கூலும் படிக்கணும். சபை நடத்த வேண்டுமானால், ஊழிய காரியத்தில் போக வேண்டுமானால் கட்டாயமாக பைபிள் ஸ்கூல் படிக்கிறது நல்லது. இதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பைபிள் ஸ்கூல் போய் முறையாக படித்து அதனுடைய ரகசியங்களை, சத்தியங்களை தெரிந்து கொண்டால்தான் உங்கள் சபையாருக்கு சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் படிக்காத பட்சத்தில் சபையாருக்கு அந்த செய்திகளெல்லாம் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேத புஸ்தகத்தை படிக்கிறது மாத்திரம் இல்லை. எனக்கு 60 வயசாகிடுச்சு, நான் போய் இன்னும் பைபிள் ஸ்கூல் படிக்க முடியுமா, அநேகர் கேள்வி கேட்பாங்க. இனி படிக்க முடியாது. ஆனால் ஒரு மூத்த போதரிடத்தில் நீங்கள் முறையாக ஆவிக்குரிய காரியங்களை வளர வேண்டும். அப்படி வளராத பட்சத்தில் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பைபிள் ஸ்கூல் படிக்கிறது நல்லது. ஒரு பைபிள் ஸ்கூல் படித்த ஒரு பாஸ்டருடைய ஊழியத்துக்கும்
அவருடைய ஜெபத்துக்கும் அவருடைய பிரசங்கத்துக்கும் படிக்காத ஒருத்தருடைய பிரசங்கத்துக்கும் பிரசங்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒருவேளை படிக்காமல் ஆண்டவர் அவருக்கு கிருபை கொடுத்து நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம், சபை பெரிய சபையாக இருக்கலாம், ஜனங்கள் நிறைய விசுவாசி இருக்கலாம். ஆனாலும் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். படித்தவர்கள்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் படிக்காத யாருக்கும் படிப்பு சொல்லித்தர முடியாது. நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் யாரையும் கற்றுக்கொள்ள வைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டோட பிள்ளைகள் வேதத்தை முதலாவது படிங்க, நல்லது. வாலிப காலமாக உங்களுக்கு இருக்குமானால் முடிஞ்சால் ஊழியம் செய்ய அழைப்பு இருந்தால் நீங்கள் முறையாக எங்கேயாவது ஒரு பைபிள் ஸ்கூலில் படிக்கிறது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தான் உங்களுக்கு எல்லா விதமான சத்தியத்தினுடைய ரகசியங்களை தெரிய வைப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நிச்சயம் படிக்கிறதோட நிச்சயம் உங்களுக்கு அங்கே தான் நமக்கு கிடைக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் அந்த ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த மந்திரி, கந்தக நட்ட மந்திரி அந்த ரதத்தில் போய் கொண்டிருக்கிறான். பிலிப்புக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுன்னு சொல்கிறார். அவன் அங்கே போகும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். இந்த பிலிப்பு கேட்குறான், நீ வாசிக்கக்கூடிய அர்த்தம் ஏதாவது தெரியுமா? அவர் நல்ல தெளிவான ஒரு பதில் சொல்கிறார். ஒருத்தர் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கூட இந்த வேத புஸ்தகத்தை நிறைய நேரங்கள் படிங்க, 100 முறை படிங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு விலைக்கு சொன்னால் தான் அது உங்களுக்கு புரியும். விலைக்கு சொல்லாத வரைக்கும் புரியவே புரியாது. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை சபையில் வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு போதகரை வைத்திருக்கிறார். இது எல்லாவற்றை காட்டிலும் பரிசுத்த ஆவியான இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, முதலாவது கற்க வேண்டும், 2வது கற்றதை குறித்த ஒரு நிச்சயம் வேண்டும், 3வது இந்த நிச்சயம் இருந்தால் தான் நீங்கள் அதில் நிலைத்திருக்க முடியும். படிக்கணும், அது குறித்த தெளிவு நமக்கு உண்டாக இருக்கும், நிச்சயம் வேண்டும். 3வது காரியம், படித்து நிச்சயம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம அதில் நிலைத்து இருக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனால் இந்த வேத வார்த்தைகளை குறித்து நம்ம சொல்லப்பட்டுகிற காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார் 15ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அப்போ சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தீமோத்தேயு. அடுத்து 16ஆம் வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேர்வனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவளாக இருக்கிறது. வேத புஸ்தகம் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. எதுக்கெல்லாம் பிரயோஜனமுள்ளதாக இருக்குதா பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் வசனம், வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேர்வனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவளாக இருக்கிறது. ஆகவே முதலாவது கற்க வேண்டும், கற்றதை குறித்து நிச்சயம் நமக்கு வேண்டும். 3வது அந்த நிச்சயம் நமக்கு இருந்தால் தான் நம் விசுவாசத்தில் உபதேசத்தில் சத்தியத்தில் நிலைத்திருக்க முடியும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்ல, கற்று நிச்சயத்தை கொண்டவர்கள் நிலைத்திரு. அடுத்து அதிலே சொல்லப்படுகிறார், அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். அப்போது தீமோத்தேயுக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. தீமோத்தேயு சண்டே ஸ்கூல் சின்ன பிள்ளைங்க ஞாயிறு பள்ளியில் போய் படித்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஒரு காரியத்தை ஒருத்தர் நமக்கு சொல்லாவிட்டால் அது நமக்கு புரியவே புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கு நம்ம பாஸ்டமாருடைய அநேக தர்க்கங்கள் என்னென்னா, பேதுரு எந்த பைபிள் ஸ்கூல் போய் படித்தார், யாக்கோபு எந்த பைபிள் ஸ்கூல் படித்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, மோசே எகிப்தினுடைய சாஸ்திரங்களை படித்தான், கற்று தேர்னவன் நானான். அதனால் நீங்கள் தர்க்கம் பண்ணுறதை விட்டுட்டு ஆண்டவர் கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்துங்க. படித்தவங்களுடைய பிரசங்கமும் ஜபமும் ஊழியமும் அது வித்தியாசமாக தான் இருக்கும், அது நீங்களே கண்டுபிடிக்கலாம். அதனால் இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர வேண்டுமானால், கற்றுக்கொள்ள வேண்டுமானால், முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்ளணும். யூ மஸ்ட் லேர்ன் அண்ட் கோ டு லேர்ன் டு அனதர். நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முதலாவது நீங்கள் கற்றுக்கணும். நான் படித்தா தான் நான் பாடம் நடத்த முடியும், நான் படித்தா தான் நான் மாணவனாக இருந்தால் தான் நான் ஆசிரியராக மாற முடியும். ஆகவே தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்து. 3 காரியம், கற்க வேண்டும், அதை குறித்து நிச்சயம் வேண்டும், நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நீ கற்று நிச்சயத்தை கொண்டவை நிலைத்திரு என்று சொல்லப்பட்டது.
நாங்கள் படிக்க வேண்டும், வேத புஸ்தகத்தை படிக்க வேண்டும், உலக பிரகாரமாக படிக்க வேண்டும், அதை குறித்த ஒரு நிச்சயம் எங்களுக்கு வேண்டும், அதில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்போது தான் நாங்கள் பிரயோஜனமுள்ளவர்களாக, உமக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக நாங்கள் மாற முடியும். இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவான பலன் தரும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவோம். உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே. கவலை கண்ணீர் மாறிடுமே, கர்த்தர் தருவார் ஆசீர்வாதம். கவலை கண்ணீர் மாறிடுமே, கர்த்தர் தருவார் ஆசீர்வாதம். உற்றோர் பெற்றோர் கைவிட்டாலும் உனக்கும் உண்டு ஆசீர்வாதம். உற்றோர் பெற்றோர் கைவிட்டாலும் உனக்கும் உண்டு ஆசீர்வாதம். ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே. பாடு சகிப்பதும் ஆசீர்வாதம், பாரம் சுமப்பதும் ஆசீர்வாதம். பாடு சகிப்பதும் ஆசீர்வாதம், பாரம் சுமப்பதும் ஆசீர்வாதம். துன்பம் துக்கம் தொல்லை வரினும் தொடர்ந்து வருமே ஆசீர்வாதம். துன்பம் துக்கம் தொல்லை வரினும் தொடர்ந்து வருமே ஆசீர்வாதம். ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே. உலகம் தருமோ ஆசீர்வாதம், உள்ளம் ஏங்கும் ஆசீர்வாதம். உலகம் தருமோ ஆசீர்வாதம், உள்ளம் ஏங்கும் ஆசீர்வாதம். இயேசு தருவார் ஆசீர்வாதம், இதுவே நித்திய ஆசீர்வாதம். இயேசு தருவார் ஆசீர்வாதம், இதுவே நித்திய ஆசீர்வாதம். ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே. உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவோம். உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே.